ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ரெவன்ட், வெல்கம் டு மிடில் கிளாஸ் கலி கிரிக்கெட்டர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் ரிவ்யூக்கு வந்திருக்கோம். ஒரு எக்ஸ்ட்ரானரி மேட்ச் பயங்கரமா இருந்தது. மறுபடியும் வந்து ஆஸ்திரேலியா எப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாதுன்றதுக்கு ப்ரூவ் பண்ண மறுபடியும் அவங்க எக்ஸ்ட்ரானரியான ப்ளே பண்ணாங்க. ரேவன், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ, ஐ திங்க் இந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா மேல என்ன ஒரு பயங்கரமான கிரிட்டிக் இருந்ததுன்னா, பேட்டிங்கும் பெரிய டாப் பயங்கரமான ஒரு ஆர்டர் கிடையாது. சும்மா அது ஒரு பீடாக ஏதாவது சொன்னாரு, இது ஒரு பேட்டிங் ஆர்டர் தான், நான் ஒன்றும் டாப் ஆர்டர்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் லைக் மார்னஸ், லபுஷானே, ஸ்டீவ் ஸ்மித் எல்லாமே கொஞ்சம் வந்து ஓடிஐ கிரிக்கெட்ல கொஞ்சம் அப்படி இப்படி தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வெறும் ஆர்டர் தான். பவுலிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்க் இல்ல, கமின்ஸ் இல்ல, ஏகப்பட்ட பேட்டிங் லைனப்ல நிறைய கொலாப்ஸ் இருந்தாங்க. நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி எப்படி இந்த பவுலிங் லைனப் வச்சு எப்படி போறாங்க, பேட்டிங் லைனப் சுமாரா தான் இருக்குன்னு. ஆனா மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஏன் நாங்க வேர்ல்ட் எல்லா எனிடே ஒரு பிக் மேட்ச் பிக் டோர்னமெண்ட்னா அவங்க எப்படிதான் விளையாடுவாங்க அப்படின்ற ஒரு இது வந்து காமிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடியே 2023 வேர்ல்டு கப் வந்து மேக்ஸ்வெல் வந்து ஒத்த காலையிலே விளையாண்டு மேட்ச் முடிச்சு கொடுத்தாரு. ஸோ இந்த மேட்ச்ல பொறுத்த வரைக்கும் பவுலிங் வந்து என்னதான் இதுவா இருந்தாலும் நாங்க சேசிங்ல நாங்க எனிடே நாங்க ஒரு பிக் பிளேயர் தான், ஒரு ரிமார்க்கபிள் சேஸ் நாங்க கொடுக்க முடியும்னு காமிச்சிருக்காங்க ப்ரோ. லைக் ஜாஷ் இங்கிலீஷ் இன்னைக்கு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து பயங்கரமா விளையாண்டுருக்காரு. ஸோ ஐ திங்க் நம்ம போக போக இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவோட ஓவரால் இன்னிங்ஸ் பத்தி கவர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் நேற்று மேட்ச்க்கும் பேசியிருந்தேன், இன்னைக்கு மேட்ச்க்கும் பேசுறேன். நான் வந்து பிளேயர்ஸ் கிட்ட ஒரு 70% கிரெடிட் கொடுத்தாலும் கோச்சிங் ஸ்டாஃப் தான் நான் ரொம்ப பெரிய கிரெடிட் கொடுப்பேன். இன்னைக்கும் எனக்கு கோச்சிங் ஸ்டாஃப் தான். அவங்க தான் வந்து ரொம்ப சூப்பரான மூவ்ஸ் எல்லாம் பண்ணாங்க. டாஸ் வின்னா பவுலிங் எடுத்துக்கோ, ஏன்னா நம்ம சேசிங்க தான் ஸ்ட்ராங். சப்போஸ் இதே ஸ்கோர் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் அடிச்சிருந்தாங்கன்னா இங்கிலாந்து அடிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரி பவுலிங் லைன் அப் தான் இருக்கு. ஸோ அந்த மூவும் சரி. அதுக்கப்புறம் வந்து 2019 வேர்ல்டு கப்ல வந்து இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியால 2 லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போனாங்களா, அதே மூவ் இன்னைக்கும் கொண்டு வந்தாங்க. ஸ்பென்சர் ஜான்சன், ஏன்னா அபாட் இருக்காரு, ஸ்பென்சரோட அபாட் ரொம்ப நல்ல பவுலர், ஒன் டேக்கு அவரை டிராப் பண்ணி ஸ்பென்சர் கொண்டு வரனா அதான் ரீசன். அது தவிர பென் டாவிஸ் ஓப்பனிங் 2 பேரும் ஓப்பனிங் இவரையும் சரி, பிலிப் சால்ட்டையும் சரி, ஜேமி ஸ்மித் 2 பேரும் அவர் தான் கழட்டுறாரு, அந்த மூவும் சரி. அதுக்கப்புறம் வந்து அந்த டக்குல் லாஸ்ட் 5 ஓவர் 10 ஓவர் இருக்கப்போ லாம்பர்ஸ்டேகனை கொண்டு வர்றது, மேக்ஸ்வெல் கொண்டு வர்றது, அதெல்லாம் எக்ஸ்ட்ரானரி மூவ். ஸ்மித்துக்கும் அந்த ஹேண்ட் இருக்கு, கண்டிப்பா கோச்சிங் ஸ்டாஃப் ஹேண்ட் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து எப்பவுமே இங்கிலாந்தாவே ஸ்பின் வீக், அதை ப்ரூவ் பண்ற மாதிரி மறுபடியும் இன்னைக்கும் காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மூவ்ஸ் எல்லாம் பெஸ்டா பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பேட்டிங்ல பார்த்தா எனக்கு நான் ஆல்மோஸ்ட் நம்ம சேனல்ல பேசிட்டு இருந்தேன் குரூப்லயே, இந்த மாதிரி வந்து அவங்க கண்டிப்பா ஸ்மித், லாம்பர்ஸ்டேக்னி, டிராவிஸ் ஹெட் அவங்க எல்லாம் விக்கெட் எடுக்க வாய்ப்பு சான்ஸ் அதிகமா இருக்கு. இந்த மேட்ச் ஆடி கொடுக்கணும், ஒன்னு ஷார்ட் ஆடணும், இல்லையா இங்கிலீஷும் கேரி ஆடணும். அவங்க தான் பண்ணாங்க. ஏன்னா ஷார்ட் எப்படி ஆடுவாங்க யாருக்கும் தெரியாது. ஆனா லாம்பர்ஸ்டேக்னி எப்படி ஆடுவாங்க, ஸ்மித் எப்படி ஆடுவாரு, இவரு டிராவிஸ் ஹெட் எப்படி ஆடுவாங்க அவங்க நல்லா தெரியும். அவங்க எக்கச்சக்கமா விளையாடிருக்காங்க, ஆஷஸ் விளையாடிருக்காங்க, சீரிஸ் விளையாடிருக்காங்க. ஸோ அதனால அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிளே பண்ணாங்க. அது அவுட் ஆஃப் பாக்ஸா போய் இங்கிலீஷும் கேரியும் ரூல் அவுட்டே பண்ண முடியாது. அவங்க சம்ம ஃபார்ம், அவங்க ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவங்க தள்ளியாட சொன்னா தள்ளியாடுவாங்க, அடிக்க சொன்னா அடிப்பாங்க, என்ன பண்ணும் எந்த ஓப்பனிங் அடி விட்டாலும் ஆடுவாங்க. நம்ம கேஎல் ராகுல் மாதிரி அங்க 2 பேரும் எந்த டவுன்ல அடி விட்டாலும் ஆடுவாங்க. அதனால ஒரு செம்ம சூப்பரா போச்சு மேட்ச். ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம்னு பார்த்தா பவுலிங் தான். அந்த பவுலிங்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு அடுத்த மேட்ச்ல ஆபோட்டை கூட்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அதோட வேற இன்னைக்கு 2 டீமுமே வந்து பெரிய தப்பு பண்ணது என்னன்னா, ஒரு ப்ராப்பர் குட் 5th பவுலர் இல்ல, ஒரு டீசென்டான ஆல்ரவுண்டர். பவுலிங் ஆல்ரவுண்டர் இல்ல. இங்க ஆஸ்திரேலியா பார்த்தா மேக்ஸ்வெல், அவர் ஆல்ரவுண்டர் தான். பட் 10 ஓவர் போடுவாரா, 2021 4 ஓவர் தள்ளலாம், 10 ஓவர் தள்ள முடியுமான்ற ஒரு கொஸ்டின். கூட லாம்பர்ஸ்டேக்னி ஏதோ தெரியாம ஒர்க் ஆயிடுச்சு, எல்லா மேட்சும் ஒர்க் ஆகாது. அதே மாதிரி இந்த பக்கம் வந்தாலும் 4 பவுலர் தான், லிவிங்ஸ்டன் 5th பவுலர், கூட ரூட். இந்த 2 பேருமே 2 தப்பு பண்ணாங்க. 2 பேருமே ஒரே தப்பு தான் பண்ணாங்க. அது ஆஸ்திரேலியா ஃபேவரா போயிடுச்சு பிகாஸ் ஆஃப் சேசிங். அது இங்கிலாந்தும் சேஸ் பண்ணிடுறாங்க, அவங்களும் திருப்பி அடிச்சுட்டு இருப்பாங்க. என்ன ஸ்கோர் அடிச்சாலும் சரி, 350 அடிச்சாலும் சரி, 400 அடிச்சாலும் சரி, அது எந்த ஸ்கோர். அதோட முதல்ல இந்த விக்கெட்டை பத்தி தான் பேசணும். என்ன விக்கெட் கொடுக்குறாங்க, ஒரு பால் ஸ்விங் ஆக மாட்டேங்குது, எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஒரு வித்தியாசமா நடந்ததுன்னா பால் எலும்புல பவுன்ஸ் தான் போட முடியல. ஆனா பாவம் இந்த பக்கம் ஆச்சர் ஒன்று போட்டா மட்டும் பவுன்ஸ் ஆகுது, வெல்த் வாங்குறாங்க, அந்த மனுஷன் சிரிக்கிறான், என்ன பண்றது. அதோட இன்ஜுரி, மறுபடியும் இன்ஜுரி, அடுத்த மேட்ச் ஆடுவானா கூட தெரியல. இந்த டீம் வச்சுக்கிட்டு, இந்த பர்ஃபார்மன்ஸ் வச்சுக்கிட்டு லீக் வின் பண்ணலாம், பட் செமி ஃபைனல் வின் பண்ண முடியுமா, அது இன்னும் ப்ராசஸ் தான் பண்ணியாகணும். இன்னும் ஏதோ சம்திங், ஏதோ ஒரு அந்த நீங்க சொன்ன மாதிரி மேக்ஸ்வெல் அந்த மாதிரியோ யாரோ ஒருத்தர் எக்ஸ்ட்ரா இன்னிங்ஸ் ஆனா மட்டும்தான் செமியோ ஃபைனலோ வந்து கப் அடிக்க முடியும். பட் அதை தாண்டி ஒரு 2-3 ஸ்ட்ராங்கான டீம் இருக்காங்க. அந்த டீம் கூட இவங்க காம்பீட் பண்ணுவாங்களா, அதுக்கு மெயின் ரீசன் பவுலர்ஸ் சரியா இல்லை, நல்ல சூப்பரா ஃபைட் பண்றதுக்கு பவுலர்ஸ் இல்லை, அதுதான். இல்ல ப்ரோ, எனக்கு இந்த மேட்ச் ரொம்ப ஷார்ட்டா ரிவ்யூ பண்ணணும்னா எப்படின்னா, லைக் நிறைய பாயிண்ட்ஸ் நான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னா, 2 டீமுமே பேட்டிங் ஸ்ட்ராங், பவுலிங் 2 சைடுமே வீக். ஸோ ஐ திங்க் எப்படி சுச்சுவேஷன் லைக் யார் சேசிங் பண்றாங்களோ, எந்த டீம் சேஸ் பண்ணுதோ அவங்களுக்கு ஹை அட்வான்டேஜ். ஸோ அந்த அட்வான்டேஜ்ல இன்னைக்கு ஆஸ்திரேலியா இருந்துட்டாங்க. ஸோ அதனால மேட்ச் அவங்களுக்கு போயிடுச்சு. லைக்
நெக்ஸ்ட் நீங்க என்ன ப்ரோ லைக் இங்கிலாந்து என்ன தப்பு பண்ணாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? லைக் இல்ல நீங்க சொன்னதுல வந்து 2 டீமே bowling வீக் அது இல்லங்க. ஏன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நல்ல சூப்பரா ஃபார்ம்ல இருக்கிற ஆர்ச்சர், வுட் ஓப்பரா பேசணும். அப்புறம் அடில் ரஷீத் 3 குவாலிட்டி bowlers இருக்காங்க. அந்த பக்கம் வேணா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லலாம் ஜாம்பாவை தவிர. அதனால 2மே வீக்குன்னு சொல்ல முடியாது. அவங்க ஸ்ட்ரென்த் காரணாங்க. லாஸ்ட் 5 ஓவர் போய் பாருங்க, ஒண்ணுமே அடிக்கல. லாஸ்ட் 5 ஓவர்லாம் அவன் இப்போ T20 ஆடுற ஃபார்முக்கு 30 பால் 90 ரன் இருக்கான். இவன் 30 பாலுக்கு 40 ஓவர் தான் அடிச்சாங்க. அதுதான் மேட்ச் டிஃபரன்ஸ். இங்கிலாந்து 30 பால் 40 தான் அடிச்சாங்க. மேக்ஸ்வெல்லும் லாம்பர்ட்ஸ் டெக்னிக்கலா 48வது ஓவர்ல வந்து போட்டுன்னு இருக்காரு. லாஸ்ட் ஓவர் அவர் தான் வந்து போட்டாரு. லாஸ்ட் ஆர்ச்சர் ஒரு 6 ஒரு 4 அடிச்சனால ஒரு 20 ரன் எக்ஸ்ட்ரா போச்சு. சோ இவங்க மேல தான் மிஸ்டேக் இருக்கு. அதனால பவுலிங் டிபார்ட்மெண்ட் ஒரு ஹேண்ட் ஹைல தான் இருந்தாங்க இங்கிலாந்து. பேட்டிங் தான் வந்து நீங்க பேசணும். பேட்டிங் 2 ஸ்ட்ராங் தான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த ஸ்ட்ராங்ல இவங்க ரொம்ப மோசமான வீக் ஸ்பின்னா இருக்காங்க. அவங்க ஆனதே பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. இவரு பென் டக்கட்டும் ஜோ ரூட்டுங்க. அவங்க அடிச்சு 200 ரன் கேன்சல் பண்ணா 180 ஆல் அவுட்டுங்க டீம். 2 பேர் டக் அவுட் ஆயிருந்தா. ஆனா இந்த பக்கம் பாருங்க, இங்கிலீஷ் ஒரு செஞ்சுரி, கேரி ஒரு 80, லாம்பர்ட்ஸ் ஒரு 50, ஷார்ட் ஒரு 60. எண்ணி சேர்த்து பாருங்க எவ்வளவு வருதுன்னு. அங்க 2 பேர் 220 ரன் அடிச்சாங்க. இங்க 4-5 பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. சோ இவங்க பயங்கரமான ஸ்ட்ராங். நான் பேட்டிங்ல 2 பேரும் கூட கம்பேர் பண்ண மாட்டேன். ஏன்னா இவங்க மறுபடியும் அதே பேஸ் பால் நல்லா ஆனது. ஜேமிஸ் மட்டும் ஹிட்டரே இல்ல. அந்த பையன் வந்து பேஸ் பால் ஆடுறன்னு சொல்லிட்டு 10 பால் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு போவான். சரி, அவர் தான் அப்படி பண்றாருன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் பட்லர், அவரும் வந்து அதான் பண்ணி தேவையில்லாம லாம்பர்ட்ஸ் அவுட் ஆயிட்டு போயின்னு இருக்காரு. சரி, அவர் தான் அப்படி பண்றப்ப லிவிங்ஸ்டன் லாஸ்ட் 15 பால் இருக்கு, அவரும் அவ்வளவு சென்சிபிளா ஸ்பின் ஓவர் நல்லா ஆடிட்டு வந்துட்டு ஒண்ணுமே இல்ல பேஸ், அந்த பேஸ் அவுட் ஆகிட்டு போயின்னு இருக்காரு. சோ பேட்டிங்ல 2 பேரும் ஈக்குவல் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஆனா பவுலிங்ல ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்காங்க இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவோட. இல்ல ப்ரோ, நான் என்ன பர்சனலா ஃபீல் பண்றேன்னா, ஜோஃப்ரா ஆர்ச்சர் பழைய ஜோஃப்ரா ஆர்ச்சர் இல்லையோன்னு எனக்கு இன்னும் தோணுது ப்ரோ. இது நான் நிறைய 2-3 நம்ம வீடியோ அது ஓகே. நீங்க என்ன எப்படி பேசுங்க, நீங்க என்ன சொன்னீங்கன்னா 2 பேருமே வீக்ன்றீங்க. அந்த வீக்ல சேர்க்கவே முடியாது. இப்போ பேச்சு சும்மா கம்பேர் பண்ணலாம். டாரிஸ் ஜான்சன், ஓகேங்களா, டாரிஸ் ஜான்சன் ஆனாங்க. சோ அந்த பேசுறவரை இந்த பக்கம் மார்க்வுட், ஜோஃப்ரா ஆர்ச்சர். சோ அவங்க கிட்ட தான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கு. அந்த விதத்துல சொல்ல வர நல்லா போடுறாங்க, நல்லா போடல, ஃபார்ம் இல்ல. அப்புறமா இல்ல நீங்க சொல்ற பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் என்ன பர்சனலா ஃபீல் பண்றேன் அப்படின்னா, ஜோஃப்ரா ஆர்ச்சர் பிஃபோர் இன்ஜுரி, அந்த 2022 இன்ஜுரிக்கு முன்னாடி இருந்த ஜோஃப்ரா ஆர்ச்சர், அதுக்கப்புறம் நிறைய இன்ஜுரி அவர் வந்து ஆன் அண்ட் ஆஃப் தான் விளையாண்டுருக்காரு. எல்லா ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட், எல்லா பிரான்ச்சைஸ் லீக்குமே ஆன் அண்ட் ஆஃப் தான் அவர் வந்து அந்த இன்ஜுரியில போயிட்டு தான் வந்திருக்காரு. சோ அப்படி பார்க்கும்போது எனக்கு பழைய ஜோஃப்ரா ஆர்ச்சர் தெரியலையோன்னு நான் சொல்றேன். வீக் நான் சொல்ல வரல, அந்த ஒரு பாயிண்ட் தான் சொல்ல வரேன். ஜோஃப்ரா ஆர்ச்சர் பழைய ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஓகே, அதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. சரி, ஓகே. எனக்கு பர்சனலா தோணுது அதான். லைக் அவங்கள ஏன்னா அவரு பயங்கரமான ஒரு கீ பவுலர் இங்கிலாந்துக்கு. 2019 வேர்ல்டு கப்பே அவர் தான் வின் பண்ணி கடைசியில அந்த சூப்பர் ஓவரே வந்து அவருக்கு எல்லாம் கொடுத்தாங்கும் போது, ஸோ அங்க இருந்து அவரோட இது வந்து பாத்தீங்கன்னா 2022 அவருக்கு இன்ஜுரினால அவர் கொஞ்சம் உட்கார்ந்தாரு. அதுக்கப்புறமாவே வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் தான் எல்லா ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட்டும் விளையாண்டுருக்காரு. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு பழைய ஜோஃப்ரா ஆர்ச்சர் இல்லாத வந்து அவங்களுக்கு வந்து இங்கிலாந்து டீம் வந்து கொஞ்சம் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்கும் எனக்கு இன்னும் தோணுது. இல்ல, அதான் நான் ஒரு 2003-4 நான் கிரிக்கெட்டை வந்து நான் டிவிலேயே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் பார்த்த வரைக்கும் எந்த பவுலரும் இன்ஜுரியில போனார்னா அவர் திரும்பி வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்னா வாய்ப்பே இல்லை. அப்படி பண்ண ஒரே ஆள் என்ன ப்ரூஃப் பண்ணது நீ ராங்னு சொல்லி பண்ணது பும்ரா மட்டும் தான். மறுபடியும் இன்ஜுரி ஆயிட்டாரு. ஸோ ஒருத்தர் இன்ஜுரி ஆகிட்டு போறாங்களா, திருப்பி வந்து அவங்களால அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. இன்ஜுரி ஆகாம பாத்துக்கணும், ஆனா அது முடியாது. ஷோல்டர் இறங்கிடும். அதனாலதான் நான் நிறைய பேர் சொல்லுவேன், பும்ரா சொல்றோம் கரெக்ட் இல்லைன்னு. ஆனா அவருக்கு முன்னாடி நிறைய இந்தியன் போலர்ஸ் வேற லெவலா இருந்திருக்காங்க. ஜவஹர் ஸ்ரீநாத், வெங்கடேஷ் பிரசாத் அவங்களாவே பயங்கரமா போட்டிருக்காங்க. ஜவஹர் ஸ்ரீநாத்லாம் அந்த ஒரு இன்ஜுரியில போய் ஷோல்டர் இறங்கி போனாரு. அவர்லாம் 300 விக்கெட்லாம் எடுத்துட்டு பண்ணிட்டாரு. அசால்ட்டா எடுத்துட்டாரு. யாருக்குமே அவ்வளவு ஐடியாவே இருக்காது. 300 எல்லாம் எடுத்திருக்காரா அப்படின்னு நினைப்போம் நம்ம. அவர் எடுத்துட்டாரு. கபில் தேவ் எடுத்துட்டாரு. பட் இப்போ யாரால எக்ஸ்ட்ரா இப்போ எல்லாம் அவர் சப்போஸ் அவரு கபில் தேவ் பிளேயர்லயோ இல்லைன்னா ஸ்ரீநாத் பிளேயர்ல வேற லெவல் தான். பும்ரா குறைய சொல்ல முடியாது. அதனால ஒரு பவுலர் இன்ஜுரி ஆகி போயிட்டானா திருப்பி அவனால அந்த மாதிரி போட முடியாது. அது கன்ஃபார்ம். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு காமிச்சாங்க ஆங்கிள் வச்சு. முன்ன பாடி பெண்ட் பண்ணி 152ல ஸ்கெட்ச் பண்ணி ஏதோ ஹைட் சொன்னாங்க. அவ்வளவு ஹைட்ல பால் வரும். இப்போ 130 தான் பண்ண முடியுது ஸ்கெட்ச் அவரால், அந்த குனிஞ்சு போடுறது. ஏன்னா இன்ஜுரி 150 எங்க இருக்கு, 130 எங்க இருக்கு. ஆர்ச்சருக்கு சொல்றேன். இப்போ பும்ராவும் அதே தான். ஒண்ணு சொல்லிட்டாங்க, எல்லாருமே சொல்லிட்டாங்க. பெரிய பெரிய பிசியோல இருந்து பெரிய பெரிய அனலிஸ்ட் இருந்து ஒண்ணு ஆக்ஷனை மாட்டணும், இல்ல இதே மாதிரிதான் போடுவாருன்னா அவர் இன்னும் பெரிய பெரிய இன்ஜுரி ஆயினே தான் இருப்பாரு. பும்ராக்கு ஷமி ஆல்மோஸ்ட் மாட்டிட்டாரு. ஷமி ஒரு பயங்கரமான வீடியோ, ஒரு கிளிப் வந்து ரீல்ஸ்ல பாத்தீங்களா தெரியல. சித்து கூட பேசுற மாதிரி ஒரு ரீல்ஸ். சித்து கேட்கிற மாதிரி உங்களோட இப்போ கம்பேக்குக்கான ரீசன் தான் நல்லா நான் ஷேர் பண்ணிருக்கேன். நம்ம அப்புறம் அதை பத்தி பேசலாம் இந்தியா மேட்ச். அப்போ வேற ஏதாச்சும் பாயிண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மேட்ச் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்? இல்ல ரெண்டு டீமுமே வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ரெண்டு டீமுமே சேஸ் பண்ண எந்த டீம் சேஸ் பண்றாங்களோ அந்த டீமுக்கு வந்து ஸ்லைட் அட்வான்டேஜ் இருந்திருக்கும். ஸோ இன்னைக்கு அந்த அட்வான்டேஜ்ல ஆஸ்திரேலியா இருந்தாங்க, வின் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். அதான் ஃபைனல் தாட்ஸ்.
அதே மாதிரி இந்த 2 டீம்ல வந்து நிறைய வீக் லிங்க்ஸ் இருக்கு. ஏன்னா பிரபு ஒரு பாயிண்ட் சொன்னாரு நம்ம ரிவ்யூ பண்றப்போ, பேப்பர்ல பாக்குறப்போ எக்ஸ்ட்ரானரி டீம் அப்படின்னாரு இங்கிலாந்து. அதே வார்த்தையை தான் கமெண்டேட்டர்ஸ் வந்து மேட்ச் ஸ்டார்ட் அவங்க ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் இறங்குறப்போ அங்க இருக்க கமெண்டேட்டர்ஸும் அதே வார்த்தை தான் சொன்னாங்க. ஆன் ஸ்கிரீன் பேப்பர்ல பாக்குறப்போ அந்த பிளேயிங் லெவன்ஸ் வேற லெவல். ஆனா அந்த வேற லெவல் பிளேயிங் லெவன்ஸ் அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணுவாங்களா? அந்த பேஸ்பால் கேம் நிறுத்துறது, அதுக்கப்புறம் என்னென்ன பவுலர்ஸ் எப்படி எப்படி இது பண்ணி கரெக்டா ஃபார்மேட் வச்சு எப்படி எப்படி யூஸ் பண்றது. இன்னைக்கு நிறைய லக்கு சான்சஸ் ஒரு எக்கச்சக்கமா லக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 ஸ்டெம்ப் கிட்ட பால் மிஸ். அந்த கீப்பர்லாம் வந்து 2-3 பால் விட்டு 4 போயிடுச்சு. அவ்வளவு கிட்ட. அடில் ரஷீதோல 2 ஜஸ்ட் மிஸ் ஸ்டெம்ப், ஜோஃப்ரா அடிச்சது 2-3 ஸ்டெம்ப். ஸோ எக்கச்சக்கமான அவங்க பக்கம் ஒரு காட்டு நல்லா வீசிச்சு. சூப்பரா இருந்தாங்க, குறைய சொல்ல முடியாது. அவங்க ஒன்றும் மிஸ் பண்ணல, எல்லாம் எதுவும் லைஃப் கொடுக்கல. பட் ஸ்டிக்ல பட வேண்டிய பால்லாம் ஜஸ்ட்ல மிஸ் ஆச்சு. அந்த ஒரு லக் அந்த பக்கம் இருந்தால அது அப்படியே சூப்பரா ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த 2 டீமுமே வந்து அப் டு மார்க் இல்ல 50 ஓவர்ஸ் விளையாடுறதுக்கு. ஆஸ்திரேலியா கிட்ட ஒரு 2 லீட் பவுலர்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க அப் டு மார்க். பட் இங்கிலாந்து கிட்ட எல்லாமே இருக்கு. எப்போ அவங்க அந்த கேம் அப்ரோச் மாத்துவாங்களோ அப்பதான் அவங்களால அந்த 50 ஓவர்ஸ் ப்ராசஸ் பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு ஆன 2 பிளேயர் டெஸ்ட் பிளேயர்ஸ். அந்த டெஸ்ட் பிளேயரால தான் 50 ஓவர்ஸ் ஆட முடியும் ப்ரூவ் பண்ணி ஆடி காட்டியிருக்காங்க. மீது எல்லாருமே கூட டெஸ்ட் பிளேயர் தான். ஆரி புக்கா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களும் டெஸ்ட் விளையாடி ஆகணும். டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான் ஒன் டே ஆடணும். தள்ளி ஆடணும், நின்று ஆடணும். அதை பண்ணலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இவங்க லீக் வின் பண்ணலாம். பட் 2த்துல எந்த டீமுமே வந்து செமியோ இல்ல ஃபைனல்ல போயிட்டு கப் அடிக்குமா அதுக்கு டிசர்விங்கா அப்படின்னு பார்த்தா என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இல்ல. மேபி லாஸ்ட் மேட்ச்ல ஆடுறப்போ அவங்க இன்னும் ரெடி ஆகி வந்தாங்கன்னா அப்போ மேபி சொல்லலாம் ஓகே டிசர்விங்கா இருக்காங்க, ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க, சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க, இந்த பெஸ்ட் எல்லாம் இருக்கவங்க கிட்ட வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பேசலாம். எனக்கும் அதே தான் ப்ரோ. லைக் உங்க பாயிண்ட்ஸுக்கு எதுவுமே எனக்கு வந்து நான் வந்து டிஃபெண்டிங் பாயிண்டே கிடையாது. ஏன்னா 2 டீமே வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவா இல்ல ப்ரோ. நீங்க சொல்லலாம் அடில் ரஷீத் இருக்காரு, ஸ்பின் நல்லா போடுவாருன்னு. ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியன் ஸ்பின்னர்ட்ட கம்பேர் பண்ணும்போது இல்ல, அவங்க வந்து ஒரு மேட்ச் வின்னிங் ஸ்பின்னர் கிடையாது அடில் ரஷீத். 10 ஓவர் 70 ரன் இல்ல 10 ஓவர் 65 ரன் கொஞ்சம் ஒரு ஓவர் இல்ல அப்சல்யூட் டிஸ்அக்ரி. அவர் டாப் பவுலர், ரேங்க் 1. நீங்க மேட்ச் வின்னிங்ன்றீங்க. ஸ்பின்னா ஒரு ஸ்பீடுன்னு ஒன்று இருக்கு. போய் பாருங்க, அக்ஷர் பட்டேலா இருக்கட்டும், ஜடேஜாவா இருக்கட்டும், 100ல போடுறாங்க. 100ல போட்டா ஒரு வலி வலிச்சா 6. ஆனா இந்த மனுஷன் 70ல போடுறான். 2 வலி வலிக்கணும். பேட்டை இழுத்து போட்டு அடிச்சாதான் 6 போவோம். ஸோ அதனால அடில் ரஷீதை வச்சு நீங்க அவர் 10 ஓவர் 70 இன்னைக்கு கூட போய் பாருங்க எவ்வளவு கொடுத்திருக்காருன்னு. அவர் கேட்ச் மிஸ், அதுக்கப்புறம் அவர் ஜஸ்ட் மிஸ் சிஸ்டம். அவரை இதுல இந்தியாவோட பவுலர்ஸ் கம்பேர் பண்ண முடியாது. வேணா 2 பேரும் ஈக்குவலான பேசலாமே காண்டி இந்தியா ஒரு ஹேண்ட் மேல இவங்க கம்மின்னா யாருமே அக்ரி பண்ண மாட்டாங்க. அவரோட ஸ்டாட்ஸை பாருங்க, அவரோட ரேங்கை போய் பாருங்க, அவரோட பெர்ஃபார்மன்ஸை பாருங்க. அடில் ரஷீத் சான்ஸே இல்லை. இது நான் டிஸ்அக்ரி பண்றேன் இதுல. எனக்கு ஏன்னா பர்சனலா அந்த மாதிரி தோணுச்சு. லைக் ஒரு சில மேட்சஸ் அதிகமா ரன் கொடுக்கறதுனால அப்படி நான் சொல்றேன்னு தெரியல. லைக் எனக்கு ஏதோ ஐடியா சத்தியமா ஐடியா இல்ல. அவரு எக்ஸ்ட்ரானரி பவுலர் அவரு. அது மட்டும் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆள் மாதிரி போடவே முடியாது. வயசு அதிகம், லேட் ரீச். ஏன்னா அந்த ஊர்ல ஸ்பின் நம்ப மாட்டாங்க. ஓப்பனா சொல்லலாம், நீங்க எடுத்து பாருங்க எத்தனை பெரிய ஸ்பின் ஆடி இருக்காங்கன்னு. ரொம்ப கம்மி, விரல் விட்டுன்ற அளவு தான் ஸ்பின். மயமான ஸ்பின். கடைசியா இங்கிலாந்துல இருந்து கிரேம் ஸ்வான் தான் வந்தாரு நினைக்கிறேன், ஒரு லெஜெண்டரி ஸ்பின்னரா. ஆஷ்லி கைல்ஸ், அதுக்கப்புறம் மட்டும் கிரேம் ஸ்வான். அவரையும் வந்து கை செக் அடிக்கிறான்னு சொல்லிட்டு அப்போயே பிடிச்சி நாஸ்தி பண்ணிட்டாங்க. அந்த பையன் அவர் எவ்வளவோ ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. அதை தாண்டி பார்த்தா மாண்டி பன்னேசர்னு ஒருத்தர் வந்தாரு. அவரையும் வச்சு செஞ்சு இந்தியன் ஆரிஜின் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் தாக்கு பிடிக்கிற ஒரே ஸ்பின்னர் அடில் ரஷீத். ஸோ ஒரு கிளாஸ் தான் அவரு. ஓப்பனா சொல்லலாம், லெஜெண்ட்னே சொல்லலாம். சான்ஸே இல்லை. இந்த பக்கம் இன்னைக்கு மேட்ச்ல இந்த பக்கம் ரஷீத் எவ்வளவு பண்ணாரு, அந்த பக்கம் ஜாம்பா பண்ணாரு. ஜாம்பா தான் அங்க மேட்சே ரொம்ப நிறுத்தினாரு. 45 ஓவர்லாம் கொடுக்க வச்சாங்க ஜாம்பாக்கு. நீங்க கிரிக் பஸ்ல போய் பாத்தீங்கன்னா கமெண்டே போட்டிருப்பாங்க, ஆஸ்திரேலியா பண்ண மாதிரி இங்கிலாண்டும் லாஸ்ட் 5 ஓவருக்கு 35 அடிக்கணும். ஸ்பின்னர்ஸ் கிட்டே ஓவர் கொடுத்துருக்கலாம். வா லிவிங்ஸ்டன் போடு, வா ரூட் போடு, ஏதோ ஒன்று நடந்திருக்கும், ஒத்துக்கிறேன். ஆனா இங்கிலீஷும் மேக்ஸ்வெலோ இல்ல கேரி சூப்பரா இருவாங்க ஸ்பின், இல்லனே இல்ல. பட் ஏதோ ஒன்று மாறி இருக்கும். ஏன்னா அங்க அப்படிதான் ஆச்சு. 45 வரைக்கும் நல்லா போன ஸ்கோர். 5 ஓவர் 100 அடிக்க வேண்டியவங்க 5 ஓவர் 40 அடிச்சாங்க. ஆனா எனக்கு பர்சனலா தோணுச்சு, எனக்கு ஏதோ அவங்க நீங்க க்ளோஸா வாட்ச் பண்ண அளவுக்கு நான் வாட்ச் பண்ணலன்னு தெரியல. ஆனா என் பர்சனல் ஒப்பீனியன் அந்த மாதிரி தோணுச்சு, அதனால சொன்னேன். மற்றபடி லைக் எனக்கு ஃபர்தர் பாயிண்ட்ஸ் இருக்குங்க. ஓகே, இன்னும் இப்போ இதுக்கப்புறம் வரது எல்லாமே க்ளோஸ் மேட்சஸா இருக்கும். ரிசல்ட்ஸ் மாறிட்டே இருக்கும். சப்போஸ் இங்கிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு மேட்ச் இருக்கு, அல்ல இங்கிலாந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா பிரச்சனை. அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா மேட்ச் இருக்கு. சவுத் ஆஃப்ரிக்கா தோற்று தான் வெளியே போயிடும். ஆஸ்திரேலியா ஜெயிச்சா ஆஸ்திரேலியாவும் இங்கிலாந்து உள்ள போவாங்க. அதுக்குள்ள ஆப்கானிஸ்தான் இருக்காங்க. ஆப்கானிஸ்தானுக்கு இன்னும் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து கிட்ட இருக்கு. அவங்க 2 மேட்ச் ஜெயிச்சாலும் அவங்க உள்ள போயிடுவாங்க. ஸோ பயங்கர காம்படிஷன் இருக்கும் பி குரூப்ல. ஸோ இப்போ அந்த ஏவும் அதே மாதிரி அவங்களால நாளைக்கு ஒரு விஷயம் நடக்கணும். இந்தியா ஏதாச்சும் ஒரு மிராக்கல் பண்ணி மேட்சை விட்டாங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இங்கேயும் அதே பிரச்சனை தான். இந்தியா கண்டிப்பா நியூசிலாந்து அடிக்கணும். சப்போஸ் பங்களாதேஷ் பாகிஸ்தான் அடிச்சுன்னா பங்களாதேஷ் உள்ள வருவாங்க. அதனால வந்து கலர் பொடியா இருக்கும். அந்த கலர் மிராக்கிள் நீங்களே சொல்லிட்டீங்க, மிராக்கிள் தான் இந்தியா தோக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நம்ம ஒரு வின்னோட தான் நம்ம வந்து ரிவ்யூவே பண்ண வருவோம் நினைக்கிறேன். இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போவோம். அதெல்லாம் வேற எதுவும் இல்ல.
அவங்க வீக் டிபார்ட்மெண்ட் வச்சுட்டு இருக்காங்க. பட் டூ ஆர் டை மேட்சுக்காக பண்ணுவாங்களா? எப்போ அவங்க ஒரு 11th பாகிஸ்தான் லைட்டா டச் பண்ணுவாங்க. நான் பேசிட்டேன், மறுபடியும் இங்கேயும் சொல்லிடுறேன். எப்போ அந்த 11th யுனைட்டியா டீமா இதுவும் கார்பரேட் தான், கிரிக்கெட்டும் கார்பரேட் தான். இன்டர்நேஷனல் முன்னாடி வந்து நாட்டுக்காக ஆடுறாங்க, இந்தியாக்காக ஆடுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டேன். இதுவும் கார்பரேட், ஐசிசி ஒரு கார்பரேட் அந்த மாதிரி வந்து கார்பரேட்ல இறங்கிடுச்சு. அதனால பாகிஸ்தான் இல்ல எனக்கு இதுல ஐடியா இல்ல. நான் இங்க வரைக்கும் நேஷன் ஒலிம்பிக்ஸ் அப்படி வராது. ஒலிம்பிக்ஸ் அப்படி வராது. ஒலிம்பிக் இந்தியாக்கே தான் ஆடுறாங்க. ஓகேங்களா? அதனால கிரிக்கெட் அப்படிதான் நினைச்சேன், இந்தியாக்காக ஆடுறாங்க. அப்புறம் தான் இல்ல, இந்தியா ஐசிசி ஒரு கார்பரேட் கம்பெனி, அவன் ஒரு டோர்னமெண்ட் நடத்துறான். அந்த டோர்னமெண்டா வேர்ல்டு கப், அதுலதான் 3 வேர்ல்டு கப் நடத்துறாங்க. சோ எல்லாமே காசு போகுது. இந்தியா ஒண்ணு காசு கொடுக்கல, இந்தியா ஒன்னும் டோர்னமெண்ட் நடத்தல. ஆனா ஒலிம்பிக்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணுது ஒரு கண்ட்ரியா. அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு நான் என் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கேன். மேபி ராங்கா இருந்தா யாராச்சும் கமெண்ட் பண்ணலாம், இல்ல நீங்களே கூட ரெக்டிஃபை பண்ணலாம். ஓகே, என்ன சொல்ல வேணா, பாகிஸ்தான் வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு ஆகணும்னா முதல்ல அவங்க 11th ஒன்னா ஜெல் ஆகணும், யுனைட்டியா இருக்கணும். அவங்களுக்குள்ள ஈகோ இருக்கக்கூடாது. சரி பரவாயில்ல, யார் கேப்டனா என்ன, யாரு ஃப்ரண்ட் லைன் பவுலரா இருந்தாங்க, என் கெப்பாசிட்டிக்கு என்னால என்ன பண்ண முடியும், நான் அந்த பெஸ்ட்டை கொடுக்கணும். அந்த மாதிரி பண்ணாதான் நாளைக்கும் அவங்க ஏதாச்சும் ஒரு சான்ஸ் ஆச்சு இருக்கு டஃப் கொடுக்கறதுக்கு. இல்ல நாளைக்கு அவங்க வந்துட்டு என்ன நீங்க கேப்டன் தூக்கிட்டீங்க, என்ன ஃப்ரண்ட் லைன் பவுலர் ஆக்காம பண்ணிட்டீங்க அந்த மாதிரி நினைச்சிட்டு வந்தாங்கன்னா, ஃப்ரண்ட் லைன் பவுலர் விக்கெட் எடுக்க மாட்டாரு, கேப்டனை தூக்குனவர் ரன் ஒழுங்கா அடிக்க மாட்டாரு, கேப்டன் அவரால் பிரஷரால ஹேண்டில் பண்ணி ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடும். இதுதான் இப்ப அங்க இருக்க நிலைமை. கண்டிப்பா. ஏன்னா முன்னாடியே சொல்லியிருக்காங்க, சீக்கா சார் சொல்லியிருக்காரு, இவங்க ஒரு டீமா அவங்க ஒரு கேங்கா பிரிஞ்சிட்டு இருக்காங்க. லைக் வந்து அது வந்து அவர் சொல்லியிருக்காரு, அவர் விளையாண்ட காலத்துல இருந்தே நான் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சேனல்ல சொல்லியிருக்காரு. கிரிக்கெட் மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து நீங்க வந்து உங்களுக்கு ஈகோ இடிச்சுன்னா நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ண முடியாது. கிரிக்கெட் இல்ல, எந்த ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நீ பெரிய ஆளா நான் பெரிய நான் தான் இதுல பண்ணுவேன், நீ தான் அதுல நீ எனக்கு ஆல்ரோ அதிகமா இருக்கும், உனக்கு நீ கம்மியா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா நீங்க அந்த இடத்துல நீங்க அச்சீவ் பண்ண முடியாது, நீங்க போட்டு தான் விடுவீங்க. ஸோ ஐ திங்க் அதான் பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் பாகிஸ்தான். நாளைக்கு சேஞ்ச் பண்ணாங்க, இந்த இது மாறினாதான் அவங்க வந்து ஒரு டீமா பழையபடி வர முடியும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இந்தியா பாகிஸ்தான் வீடியோ வர லைவோ இல்லைன்னா வந்து சப்போஸ் லைவ் பண்ண முடியலன்னா ரிவ்யூவோட கண்டிப்பா வரும். நிறைய பேனலிஸ்டோட வந்தா வருவோம். அப்படி பாகிஸ்தான் நல்லா பண்ணாங்கன்னா நான் வரேன் கொஞ்சம் இந்தியாவை இது பண்றதுக்கு. அப்படி இல்ல பாகிஸ்தான் மறுபடியும் காலினா, ஏன்னா இந்தியால வீக் லிங்க்ஸ் இருக்கு. நான் ஏன்னா இந்தியாவுக்கு ரேங்க் 2 தான் கொடுத்துருக்கேன். அதனால வீக் லிங்க்ஸ் நாளைக்கு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா அதை வந்து சொல்லி இதுதான் வீக் லிங்க்ஸ், இப்படிதான் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி இல்ல நாளைக்கும் நடக்கலன்னா அது எப்போ நடக்குதோ அன்னைக்கு நான் பேசுவேன். அதனால நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய், தேங்க்யூ, பாய் ரேவந்த்.